ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லா பிரபலங்களும் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், உள்ளூர்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் பார்த்திங்கன்னா காமத்தில் சறுக்கி விழுறதை பார்க்குறோம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அதுக்கு ஒரு பெரிய நிறுவனம். ஸோ அதுவும் புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு எதிராக திரும்புகிறத பார்க்குறோம். ஸோ இதை ஏன் மெயினாக பிரபலங்களை சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் பிரபலம் ஆகிறாரு, அந்த உயர்ந்த இடத்த அடையிறாரு அப்படின்னாலே மற்றவர்களை விட அவர் ஆத்ம பலம் பொருந்தியவராக இருந்தால் மட்டுமே அந்த இடத்திற்கு செல்கிற அளவுக்கு அவரால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். மற்றவர்களும் மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸில் விழுந்துருவாங்க. ஸோ அப்படி மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸில் சிக்காமல் அந்த உச்சத்தை அடைந்தவர்கள் கூட காமத்தில் விழறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே எச்சரிக்கை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே விழுந்தவர்களுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தலைவர்கள் காமத்தில் விழறாங்கன்னா மற்ற எல்லோருமே அதிலே மூழ்கி கிடக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ தலைவர்களுக்கு அது எப்படி பிரச்சனையை கொடுக்குதுன்னு பார்க்குறோம். தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்குமே அது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்தே தீரும். இன்னும் சொல்லப்போனால் மனைவி இல்லாத கள்ளத்தொடர்பு மட்டும் இல்லை, மனைவியோடவே காமத்தில் இருக்கிறது கூட அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா எந்த அளவிற்கு காமத்தில் மூழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு புத்தி மயக்க நிலைக்கு போகும். அதனால் அவங்களால சரியான முடிவு எடுக்க முடியாது. அந்த முடிவெடுக்கிற திறனை புத்தி இழந்துடும். ஸோ இது மகாபாரதத்தில் நிறைய இடங்களில் காமத்திலேயே மூழ்கி இறந்து போனதாக சொல்லப்பட்டு இருப்பாங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் எப்போ அந்த லவ்வில் சிக்கிறானோ அதுக்கப்புறம் அவனால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. ஸோ இங்கே காமம் அப்படிங்கிறது எதிர்ப்பால் ஈர்ப்பையும் சேர்த்து தான். இது எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாவில் ஆபாசமான உடை அணிந்து பெண்கள் அல்லது ஏஐ மூலமாக பெண்கள் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லாட்டினாலும் கூட, வெறும் முகத்தையே பார்த்தாலும் கூட காமம் வரதான் செய்யும். அப்படி இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் போன்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் நாடுகளில் காமமே இருக்காது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆபாசமாலும் உடை அணிகிறது கிடையாது இல்லையா? வெறும் முகத்தை பார்ப்பது தான் முதல்ல ட்ரிகரே பண்ணும். ஸோ அதனால்தான் நிறைய பேருக்கு முதல் க்ரஷ்ஷாக அவங்களுடைய டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் ஆண் ஆசிரியர், ஆணாக இருந்தால் பெண் ஆசிரியையாக இருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசுல 5வது படிக்கும்போது, 4வது படிக்கும்போது. காரணம் என்னென்னா அவங்க பாடம் நடத்தும்போது முகத்தை பார்த்து தானே ஆகணும். ஸோ அப்படி பார்க்க கொஞ்சமாக ட்ரிகர் ஆகும். முன்ஜென்மத்தில் அவங்க காமத்தில் இருந்தது, அந்த பெண்ணையே பார்த்தது, இங்கே பார்க்க கொஞ்சமாக அந்த மைண்டில் ஆழமாக பதிவாகிருக்கும். அது ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மனிதர்கள் இந்த உலகத்தையே ஆட்சி செய்பவர்களாக இருந்தார்கள், குறிப்பாக பாரதத்தை சார்ந்தவர்கள். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அவர்கள் 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அதுக்கு காரணமே அவர்களுக்கு காமம்னா என்னன்னே தெரியாது, காம உணர்வே இல்லாமல் இருந்தாங்க. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு? இப்போ எங்கே போனாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து அவங்களே அடுத்த 2500 வருஷம் கழித்து காமத்தில் விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சொர்க்கமாக இருந்த பாரத பூமி இன்றைக்கி இப்படி மாறிடுச்சு. அனைத்தையும் இழந்துட்டோம், அழகு, அறிவு, செல்வம் எல்லாத்தையும். ஸோ அப்போ அனைத்தையும் நம்மக்கிட்ட பறித்தது இந்த காமம். ஆனால் இழந்த அத்தனையும் நீங்கள் மீண்டும் அடையணும்னா காமத்தை வென்றால் போதும், மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். மீண்டும் இதே பாரத பூமி சொர்க்கமாகும். அப்படின்ட்டு சொர்க்கம் ஆகிறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமானே இந்த பூமிக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அதில் கடவுள் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா, உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் காமம் வருது, உடலை பார்க்கறதுனால தான் காமம் வருது. ஸோ நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா அழிவற்ற ஆத்மா.
எப்போவுமே இருக்குது ஆத்மா. ஆண் உடல்லையும் பெண் உடல்லையும் மாறி மாறி ஜென்மம் எடுக்கும். எப்போவுமே ஆணாக ஒருத்தர் இருக்க போகிறதில்ல, எப்போவுமே பெண்ணாகவும் இருக்க போகிறதில்ல. ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க. ஆனால் மனிதர்கள் மனிதராக தான் பிறப்பாங்க. ஸோ அப்போ எப்போவுமே எதுவாக இருக்கிறீங்களோ அதுதான் உண்மையிலே நீங்கள். தற்காலிகமாக கிடைக்கிறது நாம் கிடையாது. இந்த உடம்பு தற்காலிகமாக கிடைக்கிது. எப்போவுமே இருக்கிறது ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வில் சொர்க்கத்தில் இருந்ததுனால தான் அவர்களுடைய கவனம் எப்போவுமே ஆத்மா பக்கம்தான் போச்சு, உடலின் பக்கம் போகலை. இத்தனைக்கும் அவ்வளோ அழகான உடல் இருக்கும், ஆனாலும் அதில் மயங்காமல் இருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கிற அளவுக்கு செல்வந்தராக இருந்தாங்க. இப்போ அதை தான் சொல்கிறார். ஒன்று காமத்தை வெல்வதனால சொர்க்கம் கிடைக்குது. அதை விட முக்கியம், இப்போ பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஏன்னா கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரப்போகுதுன்றார். அதுக்கு முக்கியமான காரணம் காமம், அந்த பாவத்திற்கான தண்டனை. ஆனால் நீங்கள் இப்போ காமத்தை வென்றுட்டிங்கன்னா அந்த நிலை உங்களுக்கு வராது. இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை பார்க்குறோம். இல்லை எல்லா வேலையும் எடுக்குது. இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம், போன வருஷத்து அதே எர்னிங் உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி டபுள் எஃபர்ட் போடணும். அடுத்த வருஷம் அது ட்ரிபிள் ஆகும். இப்படி அதிகமாகிட்டே இருக்கணும். ஆனால் மனிதனோ காமத்தில் மூழ்கிட்டே இருக்கிறான். அப்புறம் எங்கே எஃபர்ட் போடுறது? ஸோ காமத்தை முற்றிலும் வென்றால்தான் அவனால் சர்வைவே பண்ண முடியும். ஸோ இப்போ காமத்தை வெல்வது உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, அதை தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடலை பார்க்காதீங்கன்றார். அந்த ஆத்மா ஆண் உடல்லையும் இருந்துச்சு, பெண் உடல்லையும் இருந்தது, அந்த நினைப்பில் இருக்கணும். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, அந்த ஆத்மா தான் பேசிகிட்டு இருக்குது. பொண்ணு பேசலை, ஆத்மா பேசுதுன்னு பாருங்கள். அது பெண் உடம்புல இருக்கனால வாய்ஸ் பெண் வாய்ஸ் மாதிரி இருக்குது. அதே ஆண் உடம்புல போனால் கரகரன்னு பேசும். அப்போ எங்கே போச்சு அந்த கவர்ச்சி? ஸோ இந்த மயக்கம் இல்லையா, அந்த உடலின் மயக்கம் தெளிஞ்சிடணும் முதல்ல. ஸோ அதுக்கு ஆத்மாவில் மட்டும் கவனம் இருக்கணும். இதோடைய நினைவு தான் அர்ஜுனனுக்கு அந்த அம்பு விடுற போட்டியில் எனக்கு அந்த புறாவுடைய கண் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். மற்றவர்கள்லாம் புறா தெரியுது, மரம் தெரியுது, கிளை தெரியுது சொல்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மான்ற அந்த புள்ளி தான் தெரியுது, கண், காது, மூக்கு, இந்த உடம்பு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். அந்த சக்கர வியூகத்தில் அர்ஜுனனுடைய மகன் சிக்கிக்கிறான் இல்லையா, அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி ஆத்மாவை பார்க்கறது. அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அது தெரியும், கிருஷ்ணருக்கு அடுத்தபடியாக அப்படின்வாங்க. ஸோ சக்கர வியூகன்றது காமன்ற சக்கர வியூகத்தில் போய் சிக்கிக்கிறது தான். இன்றைக்கி பிரபலங்கள்லாம் சிக்கிக்கிறாங்க. ஆனால் புத்திசாலி என்னென்னா சிக்காமலே இருக்கிறது தான் புத்திசாலி இல்லையா? அப்போ ஒருத்தர் கூட நீங்கள் பழகும்போது காம சக்கர வியூகத்தில் போய் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஆத்மாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு வெளியில் வந்துடுவீங்க. ஆத்மாவை பார்க்க மறந்தீங்கனாலே நீங்கள் போய் சிக்கிக்குவீங்க. ஸோ அப்படி தான் கள்ளத்தொடர்பு இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் வெளியிலே வர முடியாது. அதுக்கப்புறம் ஏண்டா விழுந்து உங்கள் வாழ்க்கையே கூட அழிஞ்சிடும். இன்றைக்கி நிறைய இதையே ஒரு காசு பறிக்கும் வேலையாக பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு நியூஸில் வந்தது, ஒரு அம்மா பணக்கார வீடாக பார்த்து வாடகைக்கு போவாங்களாம். அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்படியே இவங்க பையன் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து பேச வச்சு, இந்த பையன் அந்த பணக்கார அம்மா கூட கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டு அவங்கக்கிட்ட இருந்து நிறையா காசு பறிக்கிறது, இதையே பொழப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஆண்களும் ஏமாத்துகிற பெண்களும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இந்த காமம் இருக்குது. ஸோ ஏற்கனவே சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதிச்சதையும் இழக்க வைக்கிது இந்த காமம். ஸோ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ காமத்திலேயே விழுந்து இருந்தால் கூட இப்போ இல்லையா, கலியுகத்தில் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ அதிலிருந்து இப்போ வெளியில் வரணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைங்க. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். இதில் என்னென்னா, ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த உடலை மறக்கிற அளவுக்கு ஆத்மாவை பார்க்கணும். இல்லை, ஆத்மாவை பார்க்க பார்க்க உடலை மறக்கணும். அதே மாதிரி பரமாத்மாவை மனக்கண்ணால் பார்த்து பார்த்து உலகத்தையே மறக்கணும்.
இதுதான் லட்சியம். இதுதான் இந்த ஞானத்துடைய சாரம். ஏன்னா காமம் மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே நமக்கு பிரச்சனையை கொடுக்குது. இது எல்லாமே உடம்புன்னு உங்களை நினைக்கிறதுனால வர்றது. இது என்னோடய உடம்பு அப்படின்னாலே அது அந்த உடம்பு சார்ந்தது, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், இதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று ஆனால் கோபம் வருது, இதெல்லாம் ஆகுது இல்லையா? நானே உடம்பு கிடையாது, ஆத்மா எப்போவுமே இருக்கிறேன். இப்போ இந்த உடம்புல இருக்கிறேன். நாளைக்கு இன்றைக்கி நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேன்னா அவங்க வீட்டில் போய் பிறந்துட்டேன்னா உடனே அன்பு வந்துடும். ஸோ இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும். வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். உடம்புன்றதே மறந்துடுங்க. என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, அவர் அன்பே வடிவானவர். அவரை எல்லோருக்கும் பிடிக்கும், அவருக்கும் எல்லோரையும் பிடிக்கும். அப்போ அவருடைய குழந்தையாகிய எனக்கும் எல்லோரையும் பிடிக்கும். பிடிக்க விடாமல் தடுக்கிறது உடல்ன்ற மயக்கம். ஸோ அந்த உடல்ன்ற உணர்வை மொத்தமாக உடைக்கணும். வெறும் ஆத்மா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். இதில் கவனம் கொடுக்கணும். அப்போ காமத்தில் விழ மாட்டீங்க. அடுத்தது என்னென்னா, இந்த காமத்தில் விழுறதுக்கு விரக்தி ஒரு காரணமாக சொல்லுவாங்க. தண்ணி அடிக்கிற மாதிரி இதுவும். ஏன்னா இந்த விரக்தி ஒரு பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது ஆத்மா பலகீனமாகும். ஸோ ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. மனதில் தான் இந்த மாதிரி பலகீனமான எண்ணங்கள்லாம் வருது, புத்தி கண்ட்ரோலை மீறி. அப்போ பிரச்சனை வரும்போது என்ன ஆகிடுது? புத்தி பலகீனமாகிடுது. அப்போ மனம் தானாக அந்த பலகீனமான எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும், காமம் சார்ந்த எண்ணம். அப்போ காமத்தை தேடி போவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உள்ளே பார்க்கணும், மனம் எப்படி இருக்குது. வெளியில் அது என்ன சொல்லுதோ அதை தேடி போயிடக்கூடாது. சரி, மனதில் இப்போ இந்த மாதிரி எண்ணம் வருது, இவ்வளோ நேரம் வரலையே, அப்போ பலகீனமாக இருக்குது. அப்போ அதை பலப்படுத்தணும். பலப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்ன? மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டா மாதிரி இறைவனை பிடிச்சிக்கணும். அதாவது இறைவனையே நினச்சிட்டு இருக்கணும், செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி. அந்த மனம் அமைதி ஆகிற வரைக்கும் விடாதீங்க. அமைதி ஆனால் தான் அது நார்மல். அமைதி இல்லாமல் அது இஷ்டத்தை தறிக்கட்டு ஓடனா அது அப்நார்மல், நம்மளை ஒரு பெரிய பாதாளத்தில் தள்ளிடும். இது காமத்துக்கு மட்டும் இல்லை, கோபம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் மெயினாக காமத்தை நோக்கி போக வைக்கும். இந்த மாதிரி ஒரு சோகமான விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை, கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், அநீதி, இந்த மாதிரி டைம்லாம் அப்போ இறைவனை கெட்டியாக எப்போவுமே இறைவனை பிடிச்சிட்டு இருந்தால் தான் அமைதியாக இருப்பீங்க. அப்போ ஸ்பெஷல் கவனம் கொடுத்து இறைவனை பிடிக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போவீங்க, மனதை ஸ்திரப்படுத்துறதை விட்டுட்டு கடைசியில் போய் இன்னும் பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிக்குவீங்க. ஸோ இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எப்போ மனம் பலகீனமாகுதோ அப்போ தான் உங்கள் பலகீனத்தை தூண்டக்கூடிய காமம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் முன்னாடியே வரும். ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் பட்டக்காலிலே படும்னுவாங்க இல்லையா? அதனால தான் எச்சரிக்கையாக இருந்து மனதை ஸ்திரப்படுத்தணும். ஸோ பூனை குறுக்க வந்தால் உட்காந்துட்டு போகணுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை குறுக்க வருது அப்படின்னாலே மனதை ஒருநிலைப்படுத்திட்டு தான் அடுத்த காரியமே நீங்கள் பண்ணணும். அதாவது ஒரே சீராக இருக்குதா, உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா ஃபுல் செக் பண்ணிவிட்டு. இல்லாட்டினா நமக்கே தெரியும் ஒரு மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ட்டு. அப்படியே போக போக சரி பண்ணிடலான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. உண்மையிலே இந்த மாதிரி கவர்ச்சியில் மயங்காமல், பிரச்சனையில் கலங்காமல் இருக்கிறது தான் உண்மையான தைரியம். அந்த உண்மையான தைரியம் இறைவனை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் கடவுள் சொல்வார், எந்த காரணத்தை கொண்டும் எது நடந்தாலும் தைரியத்தை இழக்காதீங்க, தூய்மையை இழக்காதீங்க. தூய்மைன்றது மெயினாக காமத்தில் விழுந்துடாதீங்க அப்படின்னு. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.